கோப்பசன் நம்மளுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். வீடியோக்குள்ள பொறுத்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2 ரைடு தான் ஒட்டுமொத்த அதிமுகவும் அடகு வைத்தார் எடப்பாடி அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் அமித்ஷா சென்னை வந்தாரு, பல நிகழ்ச்சி நிரலை முடித்தார். அங்க சென்றார், ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்தார், திருப்பி இங்க வந்தார் அப்படின்னு பரபரப்பா இருந்துச்சு அமித்ஷா வந்த அந்த 2 நாட்கள் ஆனது. அந்த அடிப்படையில ஒரு மீட்டிங்கை போட்டு பிரஸ் மீட் அறிவிச்சு கூட்டணியை இணைச்சு முடிச்சிட்டாரு அப்படிங்கிறதா. இப்போ இந்த கூட்டணி இணைத்தது பிறகு தமிழகத்தில் பல தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தையும் விமர்சனத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி தெரிவிக்கிறாங்க? ஏதோ ஒரு கூட்டணி சுதந்திரமா யார் வேணாலும் யாரோட கூட்டணி வச்சுக்க வேண்டியது, இது அரசியல் உள்ளதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, என்ன பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது, இனிமே எப்பவுமே கிடையாது அப்படின்னு தான். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்களோட சேர்ந்து போட்டியிட்டாரு, கூட்டணி கட்சியாக தான் இருந்தாங்க. சில முரண்பாடுகள், முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட சில முரண்பாடுகள் இருந்தது காரணமாக கூட்டணி பிரிஞ்சுது. அது பிறகு நிறைய உட்கட்சியில் நிறைய விவாதங்கள், நிறைய பிரச்சனை போய் கூட்டணி பிரிஞ்சுது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் திரு எடப்பாடி அவர்கள் இனிமே 2024 மட்டும் இல்லை, மற்ற எந்த தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த நிலையில் போயிட்டு கூட்டணி அமைச்சிருக்காரு. அந்த கூட்டணி அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல அவர் ஒரு பொம்மை போல தான் உட்கார்ந்துருந்தார். அப்படின்ற எதுவுமே பேசலை. ஒரு கூட்டணி கட்சி தலைவர், தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, கூட்டணின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவரை பேசவே விடலை. திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும் பேசியிருக்காரு. அப்படிங்கிற நிலைமையில் அவர் மட்டும் அமைதியாக உட்காந்தாரு. அது என்ன, அதுக்கு பின்னாடி அவர் அந்த அமைதியாக உட்காந்ததுக்கு பின்னாடி நிறைய என்ன ரீசன் இருக்குங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அந்த அடிப்படையில் திரு ஸ்டாலின் முதல்வர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 ரைடு தான், இடி ரைடு பார்த்துருப்போம், 2 இடி ரைடு அவங்க கட்சி மேலே பாஞ்சுது. அதுக்கு போயிட்டு தன்னுடைய மொத்த கட்சியை அடமானம் வைத்தார், தமிழகத்தையும் அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக 4-5 விஷயம் முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காரு தன்னோட கருத்துக்களா. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழல்னு போய் அதே மேடையில் பேசுறது எவ்வளோ ஒரு காமெடிக்குரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பார். ஊழலோட பெரிய இடமே அதிமுக தான். 2 வருஷம் அதிமுக ஊழல் செய்ததுனால முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குது. 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க, இன்னும் பல வரலாறு இருக்குது. அந்த மேடையில் உட்காந்துட்டு ஊழல் பேசுறது என்ன நியாயம், அதெல்லாம் ஒரு அநியாயமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் அதன் பிறகு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு ஊழல் கூட்டணி தான், அதுவும் தோல்வி கூட்டணின்னு. கூட்டணி இப்போ தான் நேற்று தான் கூட்டணி சேர்ந்தாங்க, அதுக்குள்ளேயே ஒரு தோல்வி கூட்டணின்னு அறிவிச்சிருக்காரு. அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல் தான், ஊழலின் காரணமாக, அதாவது ஏடிஎம்கேவோட ஊழலை மறைக்க தான் போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. அந்த ஊழலெல்லாம் திருப்பி கிண்டி கிளறாரு. அமித்ஷா அவர்கள் இடி ரைடு மூலயமா பல துறைகளை, அவங்களுக்குரிய பாணியில் பல துறைகளை கையில் போட்டுக்கொண்டு திரு எடப்பாடி அவர்களை மிரட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கலாம், நேற்று கூட ரெட்டலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிற இறுதி தீர்ப்பு வருது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. காலையில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, சாயங்காலம் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இதை நீங்கள் நல்லா கன்வே பண்ணி புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு எல்லாமே ஏதோ எதாச்சியாக நடந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது ஒரு ப்ரீ பிளான்டு. இது பல மிரட்டல்கள் விடுத்து அதன் மூலயமா தன்னுடைய அரசியல் ஆதாயத்தின் மூலயமா ஏடிஎம்கேவை எடுத்து கூட்டணியை அமைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறதா. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கூட்டணி அமைச்சதே ஒரு பதவி மோகத்தினால தான், ஒரு பதவியின் மோகத்தால் தமிழ்நாட்டோட சுயமரியாதை போய் டெல்லியில் அடமானம் வைத்தார், அதை மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. 2வது, அமித்ஷா அவர்கள் நேற்று வச்ச ப்ரெஸ் மீட் கூட்டணி அமைக்கிறதுக்காக வச்ச மாதிரில திமுகவை சாடுகிறதுக்காக தான் கூட்டணி வச்சிருக்காரு. முழுக்க திமுகவை தான் விமர்சித்தார். இந்த விமர்சனங்கிறது மிகப்பெரிய கண்டனக்குரியது. டிஎம்கேவை பற்றி எதுவுமே தெரியாமல் அமித்ஷா அவர்கள் இங்கே ஊழல் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ஊழலை பற்றி அவர் பேசலை. குறிப்பாக மணிப்பூர் கலவரங்களை பற்றியோ இந்த மற்ற கலவரங்களை பற்றிலாம் வாயை திறக்காத அமித்ஷா அவர்கள் இங்கே ஊழல்னு பேசிகிட்டு இருக்காரு, டிஎம்கே குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. இது கடுமையான கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை விரிவாக வச்சிருக்காரு அப்படிங்கிறதா. அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி அமைச்சதில் பார்க்க முடியும். முன்னாடி எடப்பாடி அவர்கள் சொன்னார், என்ன சொன்னார்னா, அதை நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடியே, 2024 மட்டும் இல்லை, மற்ற எந்த தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, நான் தோத்ததே பிஜேபியால் தான், நாங்கள் 2021 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்ததும் பிஜேபியால் தான், எங்களோட தோல்வி காரணமே பிஜேபி தான், இனிமேல் பிஜேபியோட எப்பயுமே நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோங்கிற அவரோட தன்னுடைய கருத்தையும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத. அப்போ இந்த கூட்டணி இப்போ குத்திலாம் அவர் இன்ன வரையும் எதுவுமே பேசலை அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போது இந்த கூட்டணியானது
ஏன் இது ஒரு சாதாரண கூட்டணியாக பார்க்க வேண்டியதானே, இது ஏன் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்கன்னா, அவர் வந்து தன்னை ஒரு தமிழ்நாட்டுக்கான அடையாளமாக தன்னை வந்து நான் தமிழர்களுக்காக எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, தொகுதி மறுசீரமைப்பை ஏற்கிற, வகுப்பு திருத்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறாரு, நீட்டு எதிர்க்கிறாரு. இது எல்லாமே எதிர்த்துக்கிட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் ஆதரிக்கிற கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது பலராலையும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அப்போது என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி அங்கே இப்போ செய்தியாளர் கேள்வி எழுப்பும்போது அதை பற்றி நாங்கள் கூட்டணியில் பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் எதிர்த்து கொண்டும் இதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு வந்து குறைஞ்சபட்ச செயல் திட்டம் இருக்குது, அதை பற்றி பிஜேபி வந்து பரிசீலிக்கும், ஒன்றிய அரசு வந்து பரிசீலிக்கும் அப்படின்லாம் சொன்னாலுமே, ஆனால் இவ்வளோ நாள் அதுக்கான ஒரு அழுத்தமும் எதுவுமே கொடுக்காம இருந்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு தமிழக மக்களை ஏமாற்றிக்கிட்டு எந்த ஆண்டிலுமே நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்புறத்தில் பிஜேபியை தமிழகத்தில் அனுமதிக்கிற ஒரு செயல் தான் இது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, பிஜேபி இந்த கூட்டணி அமைச்சதுக்கு முக்கிய நோக்கம் என்னன்னா, பிஜேபியோட வரலாறே அதான். பீகார் மாடல்னு ஒன்று இருக்குது, மகாராஷ்டிரா மாடல்னு ஒன்று இருக்குது. கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை காலி செய்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அங்கே நிறுவுறது அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாராலையும் விமர்சிக்கப்படுது. மிகப்பெரிய ஒரு நோக்கம் இதில் வந்து மிகப்பெரிய நோக்கங்கிறது இதுதான். ஏடிஎம்கேங்கிறது ஏற்கனவே ஒரு வாட்டி கூட்டணி வச்சதுலேயே பாதி அவுட்டு, இன்னொரு வாட்டி கூட்டணி மொத்தமாக அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது. அப்போது இந்த தேர்தலில் மட்டுமே அவங்க ஏதோ 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே நோக்கம் கிடையாது. அதாவது 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த தேர்தல் மூலயமா இந்த கட்சி கூட்டணியின் மூலமாக அடுத்தது தமிழகத்தில் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிறுவனம், தமிழகத்தை தன் கால் பதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணியானது இருக்குது. அந்த கூட்டணி கூடமே சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் மாற்றினதுலேயும் ஒரு முக்கியமான விஷயமா குறிப்பிட்றதுனா, சாதிய காரணமாக மாற்றிருக்காங்க, சாதிய ஓட்டுகளை கவர் பண்ணுறது. இப்போ இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த சமூகத்தோட ஓட்டை வந்து கவர் பண்ணணும். இப்படி பல நோக்கங்களின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதும் மாநில தலைவரை மாற்றினதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணி அறிவித்த உடனே தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி அறிவித்து ஒரே நாளில் அது ஒரு தோல்வி கூட்டணின்னு சொல்கிறாரு. பலராலும் அதே தான் விமர்சிக்கப்படுகிறது. இந்த கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி கூட்டணி, இந்த கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு பலர் இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிதான். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து என்டிஏவோட போய் அலையன்ஸ் ஆகிடும் அப்படியே அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ இடையில வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்தது, அமித்ஷா சந்திக்க இருக்கிறது அப்படின்னு பல ரீசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டா இன்னும் இதோட காம்படிட்டிவ் எப்படி இருக்கும், 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு பரபரப்பான சூழல் இப்பயே உருவாயிருக்குங்கிறது தான். அந்த அடிப்படையில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கூட்டணிகள் எப்படி அமைது, வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தல் என்னவா இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வில் சந்திப்போம்.